இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? தரி ஜெபம். தரி ஜெபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தரி ஜெபம். தரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? புடவெல்லாம் நெய்வாங்களா? தரி. துண்டு வேஷ்டி எல்லாம் நினைவாங்களா? தரி. அதை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? நீங்கள் பார்க்கும் பொழுது என்ன முகத்தை பார்க்கும் பொழுது எப்படியோ இல்லை, நாங்கள் பார்த்ததெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது. தறி பார்த்தீங்கன்னா இப்படியே அடிப்பாங்க, டக்கு டக்கு இப்படி அடிப்பாங்க, இப்படி அடிப்பாங்க, அப்படி வேகமாக ஓடும் ஒரு இது, மறுபடியும் இப்படி அடிப்பாங்க, இப்படி வரும், இப்படி ஓடும். இன்றைக்கி நம்ம அப்படி தான் தறி ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படின்னு தெரியுமா? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் அம்மாவை ஆசீர்வதியும், என் அப்பாவை ஆசீர்வதியும், என் தாத்தாவை ஆசீர்வதியும், என் பாட்டியை ஆசீர்வதியும், என் சித்தப்பாவை ஆசீர்வதியும். தறி ஜெபம் இன்றைக்கி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கக்கூடாது. அநேக காரியங்களுக்காக இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருக்க வேண்டும். ஜெபத்திற்கு நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அவர் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் என்ன செய்தார் தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3வது வசனம், மார்க்கு 6வது அதிகாரம் 46வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தங்கியிருந்தார். அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறார். சாயங்காலம் ஆயிட்டுது. அவ்வளவு நேரம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஜெபத்திலே அவர் தரித்திருந்தார். அதனால தான் தேவன் அவரை கொண்டு பலத்த காரியத்தை செய்தார். அது எல்லாம் நமக்கு ஒரு முன்மாதிரி ஆண்டவர் வைத்து விட்டு சென்றார். நீங்களாம் இன்னைக்கு ஜெபிக்கிறோமா?